Hello, my dear students of grade 11. Welcome to Kavin English Learning Channel. Today I am going to teach you English Pupils Book grade 11. தரம் 11 மாணவர்களை அன்புடன் கவின் இங்கிலீஷ் லேர்னிங் சேனலுக்கு வரவேற்கின்றேன். இன்றைக்கு நான் உங்களுக்காக தரம் 11 ஆங்கில புத்தகத்தின் முதலாவது யூனிட்ல இருந்து நான் இன்றைக்கு உங்களுக்கு புதிதாக கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன், லெசன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் எல்லாரும் ஒவ்வொரு லெசன்ஸையும் மிஸ் பண்ணாமல் படிச்சிங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு ஜிசி ஓ லெவலில் ஏ பாஸ் இருக்கக்கூடிய தகமை பெறும் என்பதுக்கு நான் உறுதி அளிக்கின்றேன். ஓகே, ஏற்கனவே நான் உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிரேட் 11 சம்மந்தமாக நிறைய அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஆனால் நான் திருப்பி ரிவிஷன் செய்கிற மாதிரி இந்த வீடியோஸ் உங்களுக்கு புதுசாக நான் செய்திருக்கிறேன். அதாவது ரிவிஷன் வீடியோ மாதிரி எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் டீட்டெயில்டாக திருப்பி விளங்கப்படுத்த போகிறேன். ஆகவே இப்போ நீங்கள் கிரேட் 11 ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற ஆக்களாக இருக்கட்டும், படித்து கொண்டிருக்கிற ஆக்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே இது பிரயோசனமான ஒரு வீடியோவாக அமையும் என்று நம்புகிறேன். ஓகே, come, let's start our lessons today. Our first unit is based on the topic our responsibilities. மாணவர்களே, இன்றைக்கு எங்களோட முதலாவது அலகு என்னத்தை பற்றி சொல்ல போகுதுன்னு சொல்லி சொன்னா our responsibilities. அப்படி என்ன? எங்களுடைய பொறுப்புகள், எங்களுக்கு தரப்பட்டுள்ள பொறுப்புகள் என்னென்ன, எங்களுடைய கடமைகள், பொறுப்புகள், டியூட்டிஸ் என்ற கடமைகள், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்று சொல்லும் போது பொறுப்புகள். அப்ப இங்க நாங்க வடிவா விளங்கி கொள்ளணும். இந்த சாப்டர் முழுக்க எங்களுக்கு நாங்க ஏதாவது ஒரு பொறுப்புகள் சம்பந்தமான விஷயத்தை தான் நாங்க படிக்க போறோம். ஓகே, let's start our lessons today. ரைட், நாங்கள் முதலாவதாக இங்கிலீஷ் பியூப்பிள்ஸ் புக்குக்கு போகிறதுக்கு முதல், ஃபர்ஸ்ட் யூனிட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முதல், நாங்கள் முதலாவது சாப்டரில், முதலாவது யூனிட்ல இருக்கிற அந்த ரோல் பிளேயில் இருக்கிற அன்ஃபெமிலியர் வேர்ட்ஸ் அண்ட் தமிழ் மீனிங் உங்களுக்காக தந்திருக்கிறேன். முதலாவது நாங்கள் எப்பயுமே ஒரு மெசேஜையோ அல்லது ஒரு டயலாக்கையோ வாசிக்க போகிறோம்டா எங்களுக்கு கட்டாயம் என்ன தெரிஞ்சிருக்க வேணும், அதனுடைய சரியான மீனிங் தெரிஞ்சால் மட்டும்தான் இங்கிலீஷில் அது எங்களுக்கு விளங்கக்கூடியதாக இருக்கும். எனவே நான் சில வேர்ட்ஸ், நான் உங்களுக்கு கஷ்டம் நினைக்கிற சில வேர்ட்ஸை, கஷ்டம் இல்லாத வேர்ட்ஸும் இருக்கு, இதில் எல்லாரும் பயன்படக்கூடிய வகையில் உங்களுக்கு இலகுவாக்கி அதை நான் தந்திருக்கிறேன். இப்போ நான் 1 by 1 வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி என்றா பொறுப்பு. கிரவுடட், கூட்டம் கூடியிருக்கிறது, கிரவுடட். டிபேட் என்றா விவாதம், டிபேட் என்றா விவாதம். பிளான்ட் என்றா திட்டமிடப்பட்டது, ஏற்கனவே திட்டமிடப்பட்டது, பிளான்ட். ப்ரப்போஸ் என்றா முன்மொழிகிறது, முன்மொழிகிறது, ஒரு விஷயத்தை நாங்கள் முன்மொழிஞ்சு அக்செப்ட் பண்றது, ப்ரப்போஸ் பண்றது. டிசிப்ளின், டிசிப்ளின் உங்களுக்கு தெரியும், ஒழுக்கம். அச்சீவ்ட் என்றா சாத்தியப்படுத்தப்பட்டது, ஓ சாதிக்கப்பட்டது, அச்சீவ் பண்ணப்பட்டது, அடையப்பட்டது. லோ, சட்டம். டவுன்லோடட், பதிவிறக்கம் செய்யப்பட்டது. இன்ட்ரெஸ்டிங், சுவாரஸ்யமானது. அவேர், விழிப்புணர்வு. இம்போஸ்ட், திணிக்கப்பட்டது. வேண்டலிசம், நாசகாரிய வேலை, ஒரு கூடாத ஒரு காரியம், ஒரு பொது சொத்துக்கு தீங்கு விளைவிக்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் வேண்டலிசம் என்று சொல்லுவோம். இதை பற்றி நாங்கள் விரிவாக படிக்க போகிறோம். கலெக்ஷன், தொகுப்பு. ரிப்பீட் என்றா மீண்டும் மீண்டும் செய்கிறது, ரிப்பீட் பண்ணுறது. ஹர்ட் என்றா கேட்டது, ஹர்ட். ஆர்டிக்கல் என்றா ஒரு கட்டுரையோ ஒரு ஆக்கம். பிரெக்னன்ட் மதர், கர்ப்பிணி தாய். அப்போ இதில் உங்களுக்கு நான் 18 வேர்ட்ஸ் தந்திருக்கிறேன். இதை நீங்கள் என்ன செய்யணும் பிள்ளைகள், ஒரு கொப்பி எடுத்து நீங்கள் டக்குன்னு எழுதி கொள்ளுங்க, தமிழ் மீனிங்கும் எழுதி வச்சு கொண்டாலும் நல்லா. இப்போ நீங்கள் இதை டிக்டேஷன் வேர்ட்ஸாக நினச்சிக்கொண்டு இன்றைக்கு நீங்கள் இதை பாடமாக்கிடணும். அப்போ நாளைக்கு லெசன் தொடங்கும் போது நான் உங்களை இதை ரீகால் பண்ணுவேன், இந்த வேர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்காதுன்னு செக் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இந்த வேர்ட்ஸ் கட்டாயம் இந்த முதலாவது சாப்டர் திறங்க முதல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். ஸோ இதை நீங்கள் காப்பி பண்ணி கொள்ளுங்க, உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் ஒரு ஒரு காப்பியில் நீங்கள் எழுதி கொள்ளுங்க. ரைட், இப்போ நாங்கள் எங்களோட பாடத்துக்கு போகிறதுக்கு முதல் நான் உங்களுக்கு our responsibility என்றதை பற்றின ஒரு சின்ன விளக்கத்தோண்ட உங்களுக்கு தரலாம்னு நினைக்கிறேன். இது நீங்கள் ஒரு எஸ்ஸேயை வந்தால் கூடி இதை நீங்கள் அப்படியே பாடமாக்கி எழுதலாம், விளங்கி கொண்டு எழுதலாம். ஏனெண்டா இப்போ உங்களோட ஃபர்ஸ்ட் யூனிட்ல our responsibility என்ற ஒரு அழகு தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் யூனிட்டாக இருக்குது, தீமாக இருக்குதுன்றதுல கட்டாயம் உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியை பற்றின ஒரு
எஸ்ஸே எழுத சொல்லி. நான் பாடத்துக்கு போக முதல் அது பற்றிய விரிவான விளக்கம் உங்களுக்கு கிடைக்கணும்ன்றதுக்காக வேண்டி முதலாவதாகவே நான் ஒரு எஸ்ஸே டைப்ல உங்களுக்கு எழுதியிருக்கேன். நீங்க பாருங்க. In our everyday lives, we often think about what others should do for us, our parents, teachers, government and society. எங்களோட நாளாந்த வாழ்க்கையில நாங்க எப்பயும் என்னத்தை திங்க் பண்ணுவோம்? எங்களுக்கு அப்பா அம்மா என்ன செய்றாங்க, டீச்சர்ஸ் என்ன செய்வாங்க, இந்த அரசாங்கம் என்ன செய்யும், இந்த சமுதாயம் என்ன செய்யும் என்று தான் நாங்க யோசிப்போம். எங்களுக்கு அவங்க என்ன செய்வாங்க என்று தான் நாங்க யோசிக்கிறோம். However, a crucial question we must ask ourselves is, what is our responsibility? என்னதான் இருந்தாலும் நீங்களே உங்களுக்கு ஒரு கேள்வியை கேட்டுக்கொள்ளணும். அதாவது என்ன எங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? Each one of us has a role to play in making our community, country and the world a better place. நாங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு நடிபங்கு ஒன்று இருக்குது. என்னத்துக்கு? எங்களுடைய கம்யூனிட்டி, கண்ட்ரி, நாடு, சமுதாயம், நாடு, இந்த வேர்ல்ட, உலகத்தை சிறந்த ஒரு வாழ்விடமாக உருவாக்குறதுல எங்கள் எல்லாருக்குமே ஒரு பங்களிப்பு இருக்குது, பொறுப்பு இருக்குதுன்றத நாங்க எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கொள்ள வேண்டும். Firstly, we have a responsibility towards our family. அதாவது முதல்ல எங்களுக்கு எங்களுடைய ஃபேமிலி, குடும்பம் சம்பந்தமான ஒரு பொறுப்பு இருக்க வேணும். Respect, care and love are essential to maintaining strong family bonds. மதிப்பு கொடுக்கிறது, கேர் பண்றது, லவ் அதாவது அன்பு காட்டுறது எல்லாமே ஒரு ஸ்ட்ராங்கான ஃபேமிலி பாண்ட் ஒன்றுக்கு, ஒரு ஒரு நெருக்கமான உறுதியான ஒரு சமூக அதாவது ஒரு குடும்ப கட்டமைப்புக்கு எங்களுக்கு கட்டாயமே தேவைப்படும். Helping our parents with household chores, being honest and showing gratitude are simple ways we can fulfill this duty. அதாவது எங்களோட அப்பா அம்மாவுக்கு நாங்கள் அவங்களோட அன்றாட வாழ்க்கையில் செய்கிற வேலைக்கு உதவுறது, நேர்மையா இருக்கிறது, நன்றியோட இருக்கிறது, இதெல்லாமே எங்களுடைய பொறுப்புகளாக கூறப்படுது. Our family is the foundation of our character and values. எங்களோட குடும்பம் தான் எங்களுடைய அடிப்படையான எங்களுடைய குணநலத்துக்கு, எங்களோட கேரக்டருக்கு, எங்களோட மனப்பாங்குக்கு நாங்கள் எப்படியானவர் என்றதை தீர்மானிக்கிறதுக்கு ஃபவுண்டேஷன், அடித்தளம் ஒவ்வொருத்தருடைய குடும்பமும் தான். Secondly, we are responsible for our community and society. ரெண்டாவது நாங்க பார்த்தோம்டா பிள்ளைகள், நாங்க என்னத்துக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கணும், என்னத்துக்கு பொறுப்பா இருக்கிறோம்? எங்களோட கம்யூனிட்டி, எங்களோட சொசைட்டி, சமுதாயத்துக்கு நாங்க ஒரு பொறுப்புள்ளவராக இருக்கணும். By following rules, respecting others and helping those in need, we contribute to social harmony. அதாவது ஒரு நாங்க சட்டத்திட்டங்களை பின்பற்றதா இருக்கட்டும், அடுத்தவரை மதிச்சு நடக்கிறதா இருக்கட்டும், ஒரு தேவையில் இருக்கிறவருக்கு உதவுறதா இருக்கட்டும், நாங்க அப்படி செய்யறதன் மூலமாக எங்களோட சமுதாய ஒருங்கிணைப்பு, ஒரு நல்லிணக்கத்தை பேன்றவராளாக நாங்க இருக்க முடியும். Participating in community service or environmental cleanup drives can make a significant difference. அதாவது கம்யூனிட்டி இவெண்ட்ஸ்ல, சோஷியல் சர்வீஸ் ஆக்டிவிட்டியில, சமூக நல ஆக்டிவிட்டி செயற்பாடுகளில் நாங்கள் ஈடுபடுறோம். அதாவது என்வாயரன்மெண்டல் கிளீனப் டிரைவ், அதாவது சுற்றாடலை சுத்தப்படுத்துகிற ஆக்டிவிட்டிஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். Small acts of kindness can create a ripple effect, inspiring others to do the same. ஒரு சின்ன உங்களோட இரக்க குணத்தில் நீங்கள் செய்கிற ஒரு சின்ன ஆக்டிவிட்டி, சின்ன செயற்பாடு மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக இருந்து அவர்களையும் அவ்வாறான செயற்பாடுகளை செய்ய தூண்டும் என்று சொல்லப்படுது. Thirdly, our responsibility towards the environment is vital. எங்களுடைய சுற்றுப்புற சூழல் தொடர்பான எங்களுடைய பொறுப்பு மிகவும் முக்கியமானது. In today's world, issues like pollution, deforestation and climate change threaten our planet. இந்த வேர்ல்ட் எடுத்துக்கொண்டு இந்த உலகத்துல நீங்க பாத்தீங்கன்னா பொல்யூஷன், மாசடைவுகள், டீஃபாரஸ்டேஷன், காடழிப்புகள் அண்ட் கிளைமேட் சேஞ்ச், அந்த காலநிலை மாற்றங்கள் எல்லாம் ஒரு அச்சுறுத்தலாக இந்த உலகத்துக்கு அமைந்திருக்குது. We must adopt eco-friendly habits such as recycling,
கன்சர்விங் வாட்டர் அண்ட் பிளான்டிங் ட்ரீஸ். அதாவது நாங்கள் வந்து என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் எக்கோ ஃப்ரெண்ட்லி ஹேபிட்டை உருவாக்கணும். அதாவது இந்த சுற்றாடலுக்கு உகந்த செயற்பாடுகள், சுற்றாடலை பாதிக்காத செயற்பாடுகள், அதாவது ரீசைக்கிள் பண்ணுறது, மீள் சுழற்சியில் உருவாக்குறது, மரங்களை நடுறதா இருக்கட்டும், போட்டை எப்படி நாங்கள் பாவிக்கிறோம்ன்றதா இருக்கட்டும், எல்லாமே இதுக்குள்ளே அடங்கும். ப்ரொடெக்டிங் நேச்சர் என்ஷூர்ஸ் அ சஸ்டெயினபிள் ஃபியூச்சர் ஃபார் அவர் செல்ஃப்ஸ் அண்ட் ஃபியூச்சர் ஜெனரேஷன். இந்த இயற்கையை நாங்கள் பாதுகாக்கிறது வந்து எங்களுடைய எதிர்கால சந்ததிக்கும் எங்களுக்கும் மிகவும் உகந்ததாக அமையும் என்று சொல்லப்படுது. Furthermore, we have a responsibility to ourselves. எல்லாத்துக்கு மேல எங்களுக்கு எங்களை பற்றின பொறுப்பு இருக்க வேண்டும். This means taking care of our health. இது என்ன சொல்லப்படுதுண்டா, எங்களுடைய ஹெல்த்தை பற்றி, எங்களுடைய உடல் நலத்தை பற்றி நாங்கள் கவனமாக இருக்கணும். Pursuing education, நல்ல கல்வியை பெறக்கூடியதாக இருக்கணும் நாங்கள். And developing good habits, நல்ல பழக்க வழக்கங்களையும் நாங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். Self-disciplines and perseverance are important qualities that help us achieve our goals and contribute meaningfully to society. அதாவது self-discipline, அதாவது நாங்கள் சுய மரியாதையோடு நடந்து கொள்ளணும். அதோட விடாமுயற்சி இருக்கிற ஆக்களுக்கு வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால், நாங்கள் வந்து எங்களுடைய இலக்கை வந்து மிகவும் விரைவாக அடைகிறதோட நாங்கள் இந்த சொசைட்டிக்கு, சமுதாயத்துக்கு ஒரு பங்களிப்பாராகவும் செயற்படக்கூடியதாக இருக்கு. Finally, as global citizens, we should promote peace and understanding among different cultures and nations. நாங்கள் இந்த உலகளாவிய ஒரு பிரஜைகளாக நாங்கள் என்ன செய்யணும்டா, சமாதானத்தோடையும் அண்டர்ஸ்டாண்டிங்கோடையும் ஒவ்வொரு விதமான கல்ச்சர், கலாச்சாரம், ஒவ்வொரு மக்களோடையும் நாங்கள் பழகணும். Respecting diversity and standing against injustice are responsibilities that transcend borders. In conclusion, responsibility is not just a duty but a moral obligation. அதாவது இந்த கடமை, பொறுப்பு என்றது எல்லாமே எங்களுடைய moral obligation, எங்களுடைய உண்மையான ஒரு உந்து சக்தியாக, எங்களுடைய கடமையாக நாங்கள் பார்க்கக்கூடாது. அது எங்களுக்குள்ளேயே வர்ற ஒரு அப்ளிகேஷனாக இருக்கணும். ஈவன் ஸ்மால் எஃபர்ட் கவுண்ட்ஸ் அண்ட் கேன் லீட் டு பாசிட்டிவ் சேஞ்ச். ஒரு சின்ன ஆக்டங்கட, சின்னனா நாங்கள் செய்கிற ஒரு நல்ல காரியம் வந்து நல்ல பாசிட்டிவான ஒரு மாற்றத்துக்கு வழிவகுக்கும். As young citizens, it is our duty to act responsibly, be kind and work towards a better world for everyone. நாங்கள் மாணவர்களாகி நீங்கள் என்ன சொல்ல, உங்களோட டியூட்டி என்னது? கைண்டாக இருக்கணும். நல்ல வேர்ல்டை, உலகத்தை கட்டி எழுப்புறதுக்குரிய நட்பிரஜியாக நீங்கள் வாழ்கிறது வந்து உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பு ஆகும். இப்போ நாங்கள் இந்த எஸ்ஏ மாதிரி இதை நாங்கள் பார்த்ததுக்கு காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால், நாங்கள் எப்படி ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கணும்ன்றதை தான் இந்த யூனிட் ஃபுல்லாக நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை பற்றிய அவேர்னஸ் உங்களுக்கு கட்டாயம் இருக்கணும். அதை நீங்கள் இந்த எஸ்ஏயை நீங்கள் உங்களுடைய கொப்பியில் எழுதி வச்சுக்கொள்ளுங்க. பின்னுக்கு வர ஆக்டிவிட்டீஸில் உங்களுக்கு கேட்கலாம், ஒரு வாட் இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், வாட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எஸ்ஏ எழுத சொன்னால் உங்களுக்கு மிகவும் இலகுவாக இருக்கும். நாங்கள் இனி ஃபர்ஸ்ட்டாக முதலாவது ஆக்டிவிட்டி 1க்கு போக போகிறோம், ஆக்ட் அவுட்டுக்கு. அதுக்கு முதல் இந்த எஸ்ஏயை உங்களோட கொப்பியில் எழுதி வச்சு பாடமாக்கி கொள்ளுங்க. உங்களுக்கு கட்டாயம் ஒரு எக்ஸாமுக்கு எழுத வேண்டி வரும். Activity 1. It is an act out. Vikum and Chamindu meet each other in the bus on their way to school. விக்குமும் சமிந்துவும் ஒருத்தர் மீட் பண்ணுறாங்க. அவங்க பஸ்ஸுக்கு போகக்குள்ள ஸ்கூலுக்கு போகிற நேரம் அவங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கொள்கிறாங்க. விக்கும் says, "Good morning Chamindu, the bus is crowded today. Give me your school bag or would you rather sit here?" Right. விக்கும் சொல்கிறார் சமிந்துக்கு குட் மார்னிங்னு சொல்லிட்டு, பஸ் வந்து சரியான க்ரௌடாக இருக்குது, உங்களோட ஸ்கூல் பேக்கை தாரீங்களா அல்லது இதில் இருக்க போறீங்களான்னு சீட் கேட்குறார், விடவான்னு சொல்லி கேட்குறார். Chamindu says, "Good morning. Thank you Vikum. It's not too far. Just keep my bag." Thank you Vikum, கேட்டதுக்கு நன்றி. ஸ்கூல் அவ்வளோ தூரத்தில் இல்லை, ஜஸ்ட் கீப் மை பேக், என்ற பேக்கை மட்டும் நீங்கள் வச்சுக்கொள்ளுங்கன்னு சொல்லி Chamindu சொல்கிறார். Vikum, sure. By the way, did you manage to find facts for the debate next week?
அப்ப விக்கும் என்ன கேட்கிறாருன்னு சொல்லி சொன்னா, சரி நீங்க வாரக்கிழமை நெக்ஸ்ட் வீக் வார டிபேட்டுக்கு, அதாவது விவாதத்துக்கு வந்து என்ன தேவையான தகவல் எல்லாம் சேர்த்துட்டீங்களான்னு சொல்லி கேட்கிறார். Chamindu says, yes, I plan to visit the local library too. ஓமா கொஞ்சம் எடுத்துட்டேன், நான் வந்து லோக்கல் பக்கத்துக்கு லைப்ரரிக்கு ஒருக்கா நூலகத்துக்கு ஒருக்கா விசிட் பண்ணலாம்னு இருக்கிறேன். விக்கும், we've got to propose the idea. Disciplines cannot be achieved only through laws. We've got to propose the idea. Discipline cannot be achieved only through laws. ரைட், அவங்க ஒரு ஐடியா வச்சிருக்கிறாங்க, ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது எல்லாரும் சேர்ந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. என்ன டாப்பிக்கில் செய்ய போகிறாங்கடா, எங்களுடைய நல்ல பழக்க வழக்கங்கள், டிசிப்ளின், ஒழுக்கம் வந்து சட்டத்திட்டங்களால் மட்டும் ஏற்படுத்தப்பட முடியாது என்று சொல்கிறாங்க. Chamindu says, yes, I've read some articles about it. My sister also downloaded some articles from the internet. It's quite an interesting topic, isn't it? Yeah, நானும் கொஞ்சம் ஆர்டிக்கல் வாசிச்ச நான், என்னோட தங்கச்சியும் கொஞ்சம் டவுன்லோட் பண்ணி தந்தவ சம்பந்தமான ஆர்டிகல்ஸ், தகவல்கள் இன்டர்நெட்ல இருந்து எடுத்து தந்தவ. இட்ஸ் குவைட் அன் இன்ட்ரெஸ்டிங் டாபிக், மிகவும் சுவாரஸ்யமான ஒரு தலைப்பு என்னது என்று சொல்லி Chamindu கேட்கிறார். Viku, of course, my mother says it is a timely topic that all school children should be made aware of. அது உண்மையிலேயே நல்ல டாபிக் எங்க அம்மாவும் சொன்னவ. அதாவது இந்த காலத்து பிள்ளைகளுக்கு ஏற்ற, ஸ்கூல் பிள்ளைகளுக்கு ஏற்ற மிகவும் பொருத்தமான தலைப்பு, எல்லாரும் இது சம்பந்தமான விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்று அம்மா சொன்னவன்னு சொல்லி விக்கும் சொல்ற. Chamindu says, I think so too. நானும் அதான் நினைக்கிறேன். Discipline cannot be imposed only through laws. அதாவது ஒழுக்கத்தை வந்து சட்டத்தின் மூலமாக திணிக்க முடியாது என்று சொல்லித்தான் நானும் நினைக்கிறேன் என்று சொல்லி சொல்றேன். Vikum, it will be an interesting debate. இது வந்து ஒரு நல்ல சுவாரஸ்யமான விவாதமா தான் போகும் என்று சொல்லி விக்கும் சொல்றார். Chamindu, there is an article on vandalism too in my sister's collection of articles. Right, vandalism பற்றின ஒரு ஆர்டிக்கலும் இருந்தது இந்த தங்கச்சிட இதுலன்னு சொல்றார். இப்போ vandalism, விக்கும் கேட்கிறார், what's that? அப்படின்னா என்ன? I've never heard that word before. நான் இந்த வேர்டை கேட்டதே இல்லையே. Can you please repeat the word? இந்த வேர்டை திருப்பி சொல்லு என்று சொல்றார். அப்ப Chamindu says vandalism என்று அதை வாசிக்கிறார். Let's read my sister's article and discuss more at school. ரைட், அதை பற்றி தெரியல. vandalism என்றா ஒரு நாசகாரிய வேலை, அதாவது ஒரு பொது சொத்துக்கு, ஒரு பொது விஷயங்களுக்கெல்லாம் சேதம் விளைவிக்கிறது தான் vandalism என்று சொல்றாங்க. ரைட், நாங்க இதை பற்றி நாங்கள் தங்கச்சிட ஆர்டிக்கலை வாசித்து பிறகு டிஸ்கஸ் பண்ணுவோம் என்ற மாதிரி அவர் சொல்கிறார். விக்கும், here comes a pregnant mother. I'll offer my seat to her. விக்கும் சொல்கிறான், ஒரு கர்ப்பிணி தாய் வாரா, அவக்கு நான் என்னுடைய சீட்டை கொடுக்குறேன்னு சொல்லி விக்கும் சொல்கிறார். இப்படித்தான் உங்களுடைய இந்த ஆக்ட் அவுட் ஆக்டிவிட்டி 1 வந்து அமைஞ்சிருக்குது. இது ஒரு ஆக்ட் அவுட். இதை நீங்கள் உங்களுடைய கிளாஸில் 2 பேர் சேர்ந்து இதை ரோல் பிளே செய்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டிக்கு மூவ் பண்ணுவோம். Right, let's see activity 2. Identify the following punctuation marks in the dialogue between Vikum and Chamindu. Copy one sentence as an example for each into your writing book. இப்போ நாங்கள் ஆக்டிவிட்டி 2ல பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் எங்கள்கிட்ட கேட்டிருக்கிறது வந்து பங்க்சுவேஷன் மார்க், நிறுத்த குறிகள். நாங்கள் வந்து ஏற்கனவே கிரேட் 8லேயே இந்த பங்க்சுவேஷன் மார்க்கை பற்றி பேசிக்ஸ் படிச்சிருப்போம். நான் உங்களுக்கு அதை ரிவிஷன் மாதிரி செய்ய போகிறேன். இப்போ நீங்கள் உங்களுக்கு செய்ய சொல்லிருக்க ஆக்டிவிட்டி என்னென்னா, ஃபுல் ஸ்டாப், கொஸ்டின் மார்க், apostrophe used in contraction, apostrophe used to show possession, inverted commas, comma and exclamation mark என்று சொல்லியிருக்குது. இதுகளில் நீங்கள் அந்த டயலாக்ல வர சென்டென்ஸை காப்பி பண்ணி ஒவ்வொன்றுக்கும் பொருத்தமானதை பங்க்சுவேஷன் மார்க்கோட எழுதணும். ரைட், அதுக்கு முதல் நாங்கள் பங்க்சுவேஷன் மார்க் என்றா என்னன்னு சொல்லி இப்போ பார்ப்போம். Punctuation in English refers to the symbols or signs used in writing to clarify meaning, indicate pauses, separate parts of sentences, and convey tone or emphasis. Punctuation helps make written language clearer and more organized, guiding the reader through the text.
பங்க்சுவேஷன் மார்க் நாங்கள் இங்கிலீஷில் வந்து ஒரு சிம்பிள் அல்லது சைன் என்று சொல்கிறோம். அதை நாங்கள் வந்து ஒரு ரைட்டிங்கை வந்து சரியான மீனிங்ஃபுல்லாக எழுதுறதுக்கு, அர்த்தத்தோடு எழுதுறதுக்கு, எங்கெங்கே நிப்பாட்டணுமோ அங்கே நிப்பாட்டுறதுக்கு, செப்பரேட் பண்ணி நாங்கள் பிரித்து பார்க்குறதுக்கு சென்டென்சஸை சரியான மீனிங் கிடைக்கிறதுக்காண்டி நாங்கள் பயன்படுத்துகிறது தான் இந்த பங்க்சுவேஷன் மார்க். Punctuation helps to make written language clearer and more organized. இந்த பங்க்சுவேஷன் வந்து எங்களுக்கு என்னத்துக்கு உதவுது? மிகவும் தெளிவான நாங்கள் கொடுக்குற லாங்குவேஜை வந்து தெளிவாகவும் ஒழுங்குபடுத்தியும் தாரத்துக்கு தான் இது வந்து எங்களுக்கு உதவுது சொல்லப்படுது. வாங்க விரிவாக நாங்கள் இதை பற்றி பார்ப்போம். ரைட், பங்க்சுவேஷன் மார்க் நோட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பீரியட். பீரியட்னா ஃபுல் ஸ்டாப்னு சொல்லுவோம் நாங்கள். யூசஸ் end of a declarative sentences or statement after abbreviations. For example, doctor, etc. includes like that. To denote decimal points. Example 3.14. இதுக்கெல்லாம் நாங்கள் full stop period பாவிக்கிறோம்னு சொல்லி பார்த்துட்டோம். Second one, comma. Uses separate items in a list. Apples, oranges, bananas. So separate பண்ணி பார்க்கிறதுக்கு நாங்கள் comma பாவிப்போம். After introductory word or phrases. After dinner, we went for a walk. After dinner, comma, we went for a walk. To set off non-essential information. My brother, comma, who lives in Canada, comma, is visiting. Between coordinate adjectives. A long, comma, winding road. Before conjunctions in compound sentence. I want to go, comma, but I was too tired. So this is the usage for comma. The third one, question mark, uses end of a direct question. How are you? Question mark. Not used for indirect questions. She asked how I was. Full stop. So here no question mark. Exclamation point. Uses. After interjection or empathetic sentences. Wow! Exclamation mark. Watch out! Exclamation mark. To show strong emotion or surprise. Semicolon. Uses. Link closely related independent clauses. I have a big test tomorrow. Semicolon. I can't go out tonight. Separate items in a list when the items contain commas. The meeting included Albany, New York, Springfield, Illinois, semicolon, and Denver, comma, Colorado. So you can see where to use question mark, exclamation point, and semicolon. Next one, colon. Uses. Introduce a list. You will need a pencil, paper, and an eraser. You will need colon mark, a pencil, comma, paper, comma, and an eraser. Before a quotation or explanation, he was clear, colon, he would not change his mind, full stop. To separate hours and minute, 10:30 a.m. So here we can use to separate hours and minute to colon mark. Quotation mark. Uses enclose direct speech or quotations. She said hello within quotation mark. Title of short works, articles, poems. The road not taken within quotation mark. The other one is apostrophe. Uses show possession. Jessica's book. So it is a Jessica's book. Apostrophe. From contractions. Don't. It's. So these are for apostrophe. Okay, now write down the activity. Activity 2. I have mentioned the answers also. You can see. Full stop. The bus is crowded today. Full stop. Or period mark. The bus is crowded today. Full stop. Question mark. Can you please repeat the word? Can you please repeat the word? Question mark.
apostrophe used in contraction. It's not too far. Here it's. Apostrophe used in possession. My sister's collection of articles. So here sisters, it is an apostrophe used in possession. Inverted commas. Discipline cannot be achieved only through laws within inverted commas. Comma. Yes. And I plan to visit the local library to refer some more books. Exclamation mark. Of course. And then exclamation mark. So my dear students, write down this activity in your exercise book and we'll move to the next activity now. Okay, now activity 3. Please copy down this question in your exercise book. It is also the fill in the blanks activity like that. Chamindu visited the library and needed the help of the librarian to find information for the debate. Write down the conversation he had with the librarian using appropriate punctuation marks. Enact in the class. Right. இதை நீங்கள் இந்த fill in the blanks activity-யை உங்களோட கொப்பியில் எழுதி கொள்ளுங்க. இப்போ நான் சொன்ன விளக்கத்தை வச்சுக்கொண்டு இதுக்குரிய விடைகள் எல்லாம் எழுதுங்க. We will check the answer in few minutes later. Okay, let's check the answers now. Librarian, good afternoon. Can I help you? Chamindu, good afternoon! Exclamation mark. I want to find information for the debate. Full stop. Librarian, what's your topic? It's a question. Chamindu, vandalism, gives the topic. Librarian, express his ability to help and ask whether he needs to borrow books. Certainly, I can help you. Do you want to borrow books? Chamindu, thank you. Yes, I want to borrow books. Librarian, the books are in the corner shelf. Chamindu, I will go and find them. Librarian, do you need any other help? Chamindu, no thank you. Okay, my dear students, I think it's clear for you now where to put the correct appropriate punctuation mark and you can correct your answers with my answers. Copy down these questions and answers correctly in your exercise book and study well. Okay, my dear students, hope you all enjoyed and understood today's activities of English Pupils book very well. So, I will meet you soon with other topics later. Until then, bye.